هاي طب انت وين بابا؟ الذي أنقض ظهرك. இப்ப ரெண்டுமே அல்லா சவுண்டு பேத்துட்டு ல லேண்டு உச்சரிப்பு வாரது போலே வரையறாது. அப்படித்தானே? ல என்று உச்சரிக்கலுமா பெரிய பிள்ளை அது. ம். எப்படி வரணும்? الذي أنقض ظهرك. இந்த எழுத்துல உச்சரிப்பு லாண்டா வரும். லா அங்கா லா படிக்கலையா அந்த எழுத்து? என்ன சவுண்ட்ல வரணும் அது? என்ன சவுண்ட்ல வரணும்? ب- ம். எந்த எழுத்துல சவுண்ட ஒத்ததா بس சொல்லுங்கல்ல. بس உதா சவுண்டா? அப்படியா படிப்பிச்சோம்? بس ல சவுண்ட் சொல்றீங்க. லங்கிற சவுண்டே மேலேருந்து கீழ் நோக்கி வருது. அது பேரு என்ன சார்? ம். என்ன சொன்னீங்க? ல சவுண்ட் என்றால் ல என்று உச்சரிக்கிறதே வானத்திலிருந்து கீழ் நோக்கி உச்சரிப்புக்கு வரும். சரிவாக வருது. அது பிழை அது. அந்த சவுண்டு. சார் வானத்தை நோக்கி சார் அப்படி. ம். த த அந்த சவுண்ட் மேல் நோக்கி போதா கீழ் நோக்கி வருதா சொல்லுங்க பாப்போம். நீ சொன்ன மாதிரி த த மேல் நோக்கி போதா கீழ் நோக்கி வருதா? மேல் நோக்கி போகுது அப்படியா? அங்கோ த அங்கோ த த த த த எங்க போகுது? கீழ் நோக்கி சார். அதுதானே பிழை அது. இந்த எழுத்துற வடிவத்துல ஸ்டார்டிங் பேசிட்டு படிச்சு நான் அந்த எழுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ ப்ராக்டிஸ் திருப்பி செய்ய வரும். அப்பதான் அந்த முதல் எழுத்து மாறாது. இப்போ நான் சொல்லி தருவேன். ஆனா நாளைக்கு திருப்பி வந்து பிள்ளை தான் ஓதுவீங்க. வேற விஷயம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணனா பிள்ளை தான் ஓதுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மாறும். வாய் அப்படிதான். இது எக்ஸாம் பாடமாகிட்டு எக்ஸாம் எழுதிட்டு போற விஷயம் ஒன்று இல்லையே சொல்லி என்னோட ப்ராக்டிஸ் தான் மாறணும். இந்த சவுண்ட் வரணும். தால் ட சவுண்ட் வரணும். முதலாவது கான்செப்ட் படிச்சோம் நாங்க. அந்த தால் ட சவுண்டை தான் வானத்தை நோக்கி மாத்தி தோ என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். தால்ட சவுண்டை வானத்தை நோக்கி தூக்கி வாய் ஃபுல்லா உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் அதுல சவுண்ட் தோ என்று மாறும். ஆனா நீங்க இப்ப ஓதுனது அப்படி அல்ல. அங்கோ லான்னு தான் ஓதுனீங்க. வாண்டு வரையும் இல்லை, துவாண்டு வரையும் இல்லை. அந்த லாட சவுண்ட் வர வேண்டிய இடம் அது ல அல்ல. லேர்ண்டு வர்றது போல இது அந்த லேர்ண்டு உச்சரிக்கிறதை தான் வானத்தை நோக்கி வா என்று மாற்றணும். ல என்றது தான் வானத்தை நோக்கி வா என்று மாறும். இது விளங்கினா? ஆமாம் சார். ஆ, இதை ப்ராக்டிஸ் பண்ணியே பழகும். ஃபஸ்ட்டுக்கு துவாதுல பேத்துட்டு தாதுல இருக்கிற பாடத்துல எல்லா வசனங்களையும் ஒரு முறை இந்த துவாட சவுண்ட் சரியா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிளாஸ்ல ஓதி மிக்கிறீங்களே அதையும் கவனமா கேளுங்க. இந்த லாவை நாங்க ஆல்ரெடி இதை பழகிக்கிறீங்க நீங்க லேர்ன்னு சொல்லி இந்த லேர்ன்டு பழகினத்தை லாக்கு மாத்தணும். அதோட இன்னைக்கு படிச்சிக்கிற இந்த வசனங்கள்ல ரெண்டாவது தவிர மொத்தம் மூன்று இருக்குது. புதிய வசனம் வந்து எட்டாவது. மொத்தம் நாளையும் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும்.